அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகும் 3 விஷயத்தில். வாழ்க்கையில் பார்க்காத வேலை இல்லை, பார்க்காத தொழில் இல்லைன்னு நம்மளில் பல பேருக்கு இருக்கத்தாங்க செய்யுது. எந்த ஒரு வேலையாவது தொழிலாவது நமக்கு ஒரு நிரந்தரமாக அமைஞ்சிரும், ஒரு லாபத்தினை கொடுத்துடும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வேலையை அல்லது தொழிலை நாம் தொடங்க ஆரம்பிப்போம். அப்படி எதை தொட்டாலும் எதை ஆரம்பித்தாலும் ஒரு தடை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்கள் ராசியில் அடிப்படையில் சில தொழில்கள் உங்களுக்கு, சில வேலைகள் உங்களுக்கு பொன்னாகுங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி புதனாக இருந்தாலும் மிதுன ராசிக்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா மிருக சீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த நட்சத்திரங்களில் மிருக சீரிஷம்ங்கிறது செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரங்க. திருவாதிரை ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். புனர்பூசம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்குது. அப்போ இந்த 3 கிரகங்களினுடைய காரகத்துவம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே வேலையில் பிரதிபலிக்குங்க, அதிகமாகவே பிரதிபலிக்கும். அப்படி 3 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு யோகம் அப்படின்றது நிச்சயமாக இருக்குங்க. அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய அதிதெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான், அவருடைய வழிபாடு. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரிய ராகு, அவருக்கு உரிய அதிதெய்வம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை, காளியம்மன் போன்ற தெய்வங்கள். இந்த தெய்வங்களுடைய வழிபாடு. அதுபோல் புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவானுக்குரிய அதி தெய்வம்னு பார்த்தா ஆலங்குடி குரு பகவான் மற்றும் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு. இந்த தெய்வங்களினுடைய வழிபாடுகளை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், திடீர் பிரச்சனைகள், தடைகள், அது மட்டும் இல்லை திருமண தடையில் இருந்து குழந்தை பாக்கியத்திற்கக்கூடிய தடை, இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிடுமுங்க. மிக முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி புதன் என்றாலும் இந்த 3 நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். அப்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு லேண்டு, இடத்துல, ஒரு நிலத்தில் இந்த விஷயத்தில் முதலீடு செய்யும்போது பன்மடங்கு லாபம் கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், சிவில் சர்வீஸு, கட்டுமானத்துறை, அது மட்டுமல்ல விவசாயம், இந்த விஷயத்தாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம்ங்கிறது கிடைக்குங்க. இதை எதை தொட்டாலும் உங்களுக்கு அதில் ஒரு அதிர்ஷ்டம், லாபம்ங்கிறது இருக்குங்க. வேறு எந்த விதமான பிரச்சனையும் வராது. சிலருக்கு காவல்துறை, மிலிட்ரி வேலை வாய்ப்பு இதில் அமைஞ்சிச்சுன்னா நல்லது நடக்குங்க. அதுபோல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை தொழில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், அதில் மாற்றம் கிடையாது. உடன் பிறந்தோர் மூலமாக சில குறிப்பிட்ட விஷயத்தில் இறங்கும்போது சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில நேரத்தில் சில லக்குன்றது உங்களுக்கு அமைஞ்சிடும். அடுத்ததாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியல் மற்றும் சினிமா தொடர்பு, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், கார்மெண்ட் பிஸ்னஸ் மற்றும் ஊசி கத்திரிக்கோளை பயன்படுத்தக்கூடிய டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங், இந்த தொழில்துறை. அது மட்டும் இல்லைங்க, சர்ஜிக்கல் வெப்பன்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய மருத்துவ தொழில்துறையிலையும் இந்த விஷயத்தில் தொடர்பு இருந்துச்சுன்னா அதில் பெருமளவு லாபம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால் நன்மையும் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான்னு சொன்னோம். அப்போ ஆன்மீகம், உணவு, உடை சம்பந்தப்பட்ட தொழில், இதில் எதை தொட்டாலுமே தொடங்கிய அந்த பிஸ்னஸ் பெரிய லாபத்தை கொடுக்குங்க. இதுலேயும் அதிர்ஷ்டம், லக்கு அப்படின்றது கிடைக்கும். நிலத்தால் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு அதிக அளவு லக்கு, பணலாபம் உண்டு. திடீர் பதவி, அதன் மூலமாக அதிகமாக லக்கு இருக்குங்க. தங்க நகை,
தங்க மெடல் இந்த மாதிரி அன்பளிப்பாக கிடைக்கிறது, கிஃப்டாக வர்றது, இது மூலமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படி இந்த 3 விஷயத்தில் இந்த 3 நட்சத்திரத்தினுடைய அதிபதி, ராசி அதிபதி காரகத்துவம் சேர்வதால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குதிரை ரேஸு, பெட் மேட்சிங் இது சம்மந்தமானது மட்டும் இல்லைங்க, நம்பர் அடிப்படையில் ஆன ஒரு ஜாக்பாட், ஆன்லைன் ட்ரேடிங், சமூக ஊடகங்களில் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பெரிய அளவு பணம் இதில் லக்காக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். எந்த போட்டி இருந்தாலும் சரி, அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி என்பது பண லாபமாக, பரிசாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த 3 விஷயத்தில் நீங்கள் விடாமுயற்சி, முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி புதன் உச்சமடையக்கூடிய வீடுன்னு பார்த்தோம்னா அது 4ஆம் வீடான கன்னி ராசி. அப்போ நிச்சயமாக வீடு, கார், வண்டி வாகனம் மட்டுமல்ல கல்வி, இந்த விஷயங்கள் மூலமாக இவை இன்னொரு கை போல இருந்து உங்களை பல விஷயத்திலிருந்து காப்பாற்றுங்க. அப்போ சொத்து எப்படி சேர்த்து வைக்கிறோமோ அதுபோல் இந்த கல்வி விஷயத்திலையும் நீங்கள் அதிக ஈடுபாடு கொண்டு அதை படித்து சேர்த்து வச்சுக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு லாபம்ங்கிறது, அதிர்ஷ்டங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி நீசமடைகிற வீடு அப்படின்னு பார்த்தா 10ஆம் வீடான மீன ராசி. அப்போ உங்களுக்கு பூர்வீக தொழில், பூர்வீகமான சொத்து, உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகமாக செலவுங்கிறது இருக்குங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துட்டால் போதும், உங்களுக்கு நல்ல விதமாகவே வாழ்க்கை அமைஞ்சிடுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.